முன்னாடி இருக்க பொருள்லாம் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், இன்னைக்கு நம்ம ஒரு செஃப். ஆனா உண்மையை சொல்லணும்னா இப்படியே ஒரு தோசை கூட எனக்கு ஊத்த தெரியாது. கல்யாண சமையல் சாதம் கைகறிகளோ பிரமாதம். நம்ம சமைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்ப்போம். லெக் பீஸ் இருக்கு, ஓகே, சிக்கன் இருக்கு, அதே மாதிரி மட்டன் பீஸும் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு, உப்பு இருக்கு, மிளகா இருக்கு, எல்லாமே இருக்குதான். ஆனா அதெல்லாம் வச்சு நம்ம தான் சமைக்கணும். இது என்னது? ஐஸ்கிரீம் வருமா அதுல? இதுல ஜூஸ், ஓகே. இங்க பாருங்க பூனை கொடுப்போம். சோ கூல், செம்ம கியூட்டா இருக்குல்ல. இருங்க இன்னும் கொஞ்சம் கூலா மாத்துவோமா? அதை பக்கத்துல ஐஸ் கட்டி இருக்கு, அதை எடுத்து மண்டை மேல போடுவோம். மறுபடியும் ஜாலியா வைப்ல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு ஒரு பன்னிக்குட்டி. அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் இவங்க தானா? வணக்கம் தலைவா. ஓகே தலைவா, ஐஸ்கிரீம் வேணுமா? அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா கிரீம்லாம் ஊத்தி கொடுக்கணுமா? ஆனா ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு தான் நம்ம டெலிவரி பண்ணணும். ஏன்னா கீழே பாருங்க டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டைம் முடியறதுக்குள்ள நம்ம டெலிவரி பண்ணி ஆகணும். இல்லைன்னா நமக்கு ரேட்டிங்கை குறைச்சு விட்டு போயிருவானுங்க. ஓகே, இங்க ஒரு தட்டு இருக்கு, அதே மாதிரி இங்க காய்கறிலாம் இருக்கு. ஓகே, எடுத்தாச்சு. இதுதான்